ஊசியை போடு. வாங்கயா. வாங்கடா. ஊசி போட தானே வந்தீங்க? எங்க 3 பேருக்கு ஊசியை போட்டு போங்கடா. வளவலன்னு பேசிட்டு இருக்காம. வாயா, வா. வந்து ஊசி போடுவா. வாயா, வா. வந்து ஊசி போடுவா. வந்து ஊசி போடு. வாயா, வாடா. வா. வந்து ஊசி போடு. வாயா, வாடா. வா. என்னடா பாக்குறீங்க? எங்களுக்கு தெரியாம ராத்திரி நேரத்துல ஊசி போடுறீங்களா? ஊசி போடாத நாங்க விட்டுருவோமா? எங்க பாஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு ஊசி போடுங்க பாப்போம். அப்பா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ரேவ் 2 பேரும் காலி பண்ணுங்க. அப்பா பயந்துட்டு ஓடிட்டாடுப்பா. இதுக்கு மேலே உன ஊசி போட முயற்சி பண்ண நினைக்கிறீங்க? சான்ஸே இல்ல. இனிமே நமக்கு இங்க வேலை இல்ல. வா போலாம். புக்ஸ்ல புராண இதிகாசங்களை பத்தி படிக்கிறப்ப இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இதெல்லாம் கப்சாவோன்னு நான் சந்தேகப்பட்டேன் கௌதம். ஆனா திரேதா யுகத்துல ராமரையும் இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணரையும் மீட் பண்ணி அவங்க சாகசங்களை நேரடியா பார்த்த பிறகு ஒரே பிரமிப்பா இருக்கு. புக்ஸ்ல படிச்சதெல்லாம் உண்மைதான்னு தெரியுது. சந்தியா, நமக்கு இந்த யுகங்களை எல்லாம் நேரடியா வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வந்தும் பார்த்தோம், உண்மைன்னு நம்பிட்டோம். ஆனா நம்மள போல சந்தேகப்பட்டு வந்து பார்க்க வாய்ப்பே இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டி நம்ப வைக்க முடியுமா? அது முடியாது. ஆனா நாம திரும்பி கலியுகம் போனதும் நாம பார்த்த விஷயங்களும் அவங்க படிச்ச விஷயங்களும் புராண இதிகாசங்கள்ல நடந்திருக்குன்னு நாம நம்ப வைக்கணும். என்ன? ஓகே. குண்டு ராணியும் ஒல்லி ராஜாவும் யார்கிட்ட எதை நம்ப வைக்க போறீங்க? டேய், முதல்ல இப்படி பேர் வைக்கிறத நிறுத்துடா. ஓகே ஓகே, கூல் டவுன். நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே காணுமே. யார்கிட்ட எதை நம்ப வைக்க போறீங்க? புராண இதிகாசங்களை படிச்சுட்டு அது உண்மையான சந்தேகப்படுறவங்கள நாம இங்க வந்து பார்த்து வாழ்ந்ததை சொல்லி உண்மைதான் நம்ப வைக்க போறேன். பாவிகளா, படுபாவிகளா, என்னோட கனவுல மண்ணள்ளி போடணும்னே வந்திருக்கீங்களா? என்னடா சொல்ற? பின்னடி நான் திரேதாயுகம் போயிட்டு வந்தது பத்தி சொல்லி ஈகிள் பப்ளிகேஷன்ல தி கிரேட் பாலுவின் யுக பயணம்னு ஒரு பிரம்மாண்டமான டைட்டில்ல ஒரு புக் எழுதி தரேன்னு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வந்திருக்கேன். இது நீங்க 2 பேரும் எப்படியோ மோப்பம் புடிச்சு என் பிளானை கெடுக்கணும்னே வந்திருக்கீங்க. யூ டர்ட்டி பெல்லோஸ். அப்படியே இருந்தாலும் அதை நீ மட்டும் தனியா செய்ய முடியாது. எங்க 3 பேரோட உதவி வேணும், தெரிஞ்சுக்கோ. இந்த பன்னாட சொல்றத இவங்க வீட்லயே நம்ப மாட்டாங்க. இது புக் எழுதி உலகமே நம்ப போதாக்கும். நம்ப வைக்கிறேன் பாருடி. அதுக்கு தான் எங்க உதவி வேணும் ராசா. உங்க கூட்டணி எனக்கு தேவையில்லடா. அப்படின்னா இப்பவே கிளம்பி போ. போறேன்டி, போறேன். டைம் மிஷினை கிளப்பிக்கிட்டு இப்பவே போறேன். நிறுத்துங்கடா. என்ன சிரிப்பு இல்ல என்ன சிரிப்புங்கற? நான் கிளம்பிக்கிட்டு போக மாட்டேன்னு பாக்குறீங்களா? எஸ்கேப் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. டைம் மிஷின் இருந்தா தானே நீ போவ. என்னது? மிஷின் இருந்தா தானே நீ போவியா? அப்போ மிஷின் இல்லையா? எங்க மிஷின்? நீ இப்படி
குண்டக்க மண்டக்க ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் கௌரி மிஷினை தான் ஒட்டி பழகிக்க போயிருக்கா. அவ மட்டும் இல்ல, நாங்களும் மிஷினை பழகிக்க போறோம். எங்க 3 பேர்ல யார காணனாலும் மிஷினை ஓட்டி பழகிக்க போயிருக்கோம்னு நினைச்சுக்க. வரட்டுமா பாலு தம்பி? வா சந்தியா போலாம். பாலு தம்பியா, என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறானுங்க? இதுங்கெல்லாம் மிஷினோட பழகிட்டா அப்ப நம்ம இமேஜ் என்ன ஆறுது, நம்ம கௌரவம் என்ன ஆறுது? இதை இப்படியே விடக்கூடாது. இதுக்கு உடனடியா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். ஏய், எங்க போறீங்க? கிருஷ்ணரை பார்க்க போறோம். கிருஷ்ணரை பார்க்க போறீங்களா? என்ன நம்மள விட்டு போயிட்டாங்க? தோ வந்துட்டேன். கிருஷ்ணர் எங்க போயிருப்பாரு? காணுமே. கலியுகமா இருந்தாவாச்சு ஸ்கூலுக்கு போயிருக்காரு, இல்ல கிரிக்கெட் மேட்ச் ஆட போயிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இது துவாபர யுகமாச்சே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மாய கிருஷ்ணங்கிறது சரியாதான் இருக்கு. இருக்கிற மாதிரி இருக்காரு, இல்லாத மாதிரி போயிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட புத்தின்னு கூட சொல்லலாம். டே குண்டா, அப்படியே மிதிச்சுனா பாரு. ஏய், உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சரிப்பா, நாங்க நிறுத்துறோம். முதல்ல கிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு பாப்போம் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன், நீ என்ன பண்ண போற? நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. கிருஷ்ணர் தான் தான் இருக்கிற இடத்த சொல்லி நம்மள அங்க கூப்பிடுறாரு. புல்லாங்குழல் சத்தம் கேக்குது. கிருஷ்ணர் இங்கதான் இருக்காரு. வாங்க, ஃப்ளூட் சவுண்ட ஃபாலோ பண்ணி போவோம். கிருஷ்ணா, உனது இசை என்கிற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த எங்களை ஏமாற்றி விடாதே கிருஷ்ணா. வாசி கிருஷ்ணா, வாசி. அவன் எப்பவுமே இப்படிதான் கிருஷ்ணா. ஆமாம், கௌரி எங்கே? நாங்க வந்த காளையந்திரத்தை போய் பாத்துட்டு வந்துடுறேன். கௌரி போயிருக்கா. அங்கே ஆபத்துகள் அதிகமாக இருக்குமே, தனியாகவா போயிருக்கிறாள்? போனா என்ன கிருஷ்ணா, உன் பேரை சொன்னாலே பேராபத்து கூட இருக்கிற இடம் தெரியாம போயிடுமே. ஆமா கிருஷ்ணா, அவ்வாதான் சமாளிச்சுப்பா கிருஷ்ணா. அவ வர வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாமேட்டு உங்களை தேடி நாங்க வந்துட்டோம். தேடி கலைத்து விட்டீர்களோ? இல்ல, குழம்பிட்டோம். ஏன், எப்படி? நீ எங்க போயிட்டியோ உன்னை எப்படி தேடுறதுன்னு தான். நான் எங்கே போய்விட போகிறேன்? அதானே, தூண்ல இருந்து துரும்பு வரைக்கும் நீதானே இருக்கிற. அதுவும் உண்மைதான். உன்னோட பொழுதுபோக்கு என்ன கிருஷ்ணா? குழல் ஊதுவது, மாடு மேய்ப்பது, வெண்ணெய் திருடுவது, ஊர்வம்பை வாங்குவது. கிருஷ்ணா, இன்னொரு மேட்ரு மறைச்சிட்ட பாத்தியா? எதை மறைத்தேன்? கோபியோட விளையாடுறத. வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடா? ஏய், இப்போ நான் என்னடி கேட்டேன்? கேள்வி பட்டதுதானே கேட்டேன். சரி, அவனை விடு. ஏன் கிருஷ்ணா, நீ எப்படி வெண்ணெய் திருடுவ? அதுவா, அது ஒரு கலை. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கா? இல்லை, வெண்ணெய் திருடும் போது ஜாகிரதையாக திருட வேண்டும். அதாவது அகப்படாம ஆட்டிய போடணும், அவ்வளவுதானே? ஆம். அதுதான் எப்படின்னு கொஞ்சம் சொல்லு கிருஷ்ணா. நடந்த ஒரு சம்பவத்தையே சொல்கிறேன்.
ஒரு நாள் சீக்கிரம் வாருங்கள். அவர்கள் தண்ணீர் எடுத்து வருவதற்குள் நாம் நம் வேலையை முடிக்க வேண்டும். கிருஷ்ணா, உன்னுடன் சேர்ந்து வெண்ணெயை திருடுவது எங்களுக்கும் ஒரு வேலையாக இருக்கிறது. நல்லதோ கெட்டதோ மனிதனாக பிறந்து விட்டால் ஏதாவது ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும். எதை சொன்னாலும் பதிலை பேசி வாயை அடைத்து விடுகிறாய். சரி சரி, வெண்ணெயால் உன் வாயை அடைக்கிறேன். உள்ளே வாருங்கள். ஒருவர் வாசலில் நின்று ஆள் வருவதை பார்த்து சொல்லுங்கள். ஒருவர் மட்டும் என்னோடு வாருங்கள். சரி கிருஷ்ணா, நான் வாசலில் நின்று ஆள் பார்க்கிறேன். அப்படி என்றால் நீ என்னுடன் வா. சரி. என்ன கிருஷ்ணா, வெண்ணெய் இருக்கிறதா? இல்லை, இது வெறும் பானை. நான் வேணும்னா அங்க தேடி பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ என்னுடன் வா. அதோ பார், அங்கே இருக்கிறது உரி. வா, சீக்கிரம் வா. கிருஷ்ணா, உரி உயரத்தில் இருக்கிறதே. அந்த உயரத்தை எனக்கு சமமாக்கத்தானே நான் உன்னை அழைத்து வந்தேன். வந்து தூணோரம் குனிந்து முதுகை காட்டு. உன்னோடு வந்தால் குனிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வாசலே நின்று விட்டான். ருசியாக வெண்ணெயை சாப்பிடுவதென்றால் சும்மாவா? குனி குனி. கிருஷ்ணா, முடிந்து விட்டதா? கிருஷ்ணா, ஆள் வருகிறார்கள். ஓ, இதெல்லாம் உன்னுடைய வேலைதானா? அங்கே தூணை பிடித்துக் கொண்டு என்ன செய்கிறாய் கிருஷ்ணா? தூண் வலுவாக இருக்கிறதா என்று பார்த்தேன். காற்றடித்தால் விழுந்து விடக் கூடாதல்லவா? ஓஹோ, அதற்காகத்தான் நீ உள்ளே வந்தாயா? இல்லை இல்லை, ஒரு 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 சுண்டெலி வந்தது. அதை துரத்தி கொண்டு வந்தேன். வந்தது சுண்டலியை போல தெரியவில்லையே. பின் என்ன, பெருச்சாலியா? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படியானால் அதை நீங்களும் பார்த்தீர்களா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னவோ போங்கள், நான் வெண்ணெய் திருட வரவில்லை, அது மட்டும் உண்மை. ஆமாம், நீ வெண்ணெய் திருட வரவும் இல்லை, வெண்ணெய் திங்கவும் இல்லை. உன் வாயில் வழிவது வெண்ணெய் அல்ல, எண்ணெய் தானே? இல்லை இல்லை, இது நான் திருடிய வெண்ணெய் இல்லை. இல்லை என்றால் தானாக வந்து வாயில் விழுந்த வெண்ணெயா? ஆமாம், பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பார்களே, அது போல இந்த வெண்ணெய் நழுவி என் வாயில் வந்து விழுந்து விட்டது. விளையாடாத கிருஷ்ணா, இதுவரைக்கும் நீ 10க்கும் மேல் பானைகளை உடைத்திருக்கிறாய். என்ன செய்கிறாய் கிருஷ்ணா? கணக்கை நேர்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உடைத்தது 9 தான், இப்பொழுதுதான் 10. கணக்கு சரியாக போய்விட்டதா? இப்பொழுது என்ன செய்கிறேன் பார். என்ன தேடுகிறீர்கள்? என்னை கட்டி போட கயிறும் அடிக்க கொம்புமா? இந்தாருங்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? நீ வெண்ணெய் திருட உள்ளே வந்ததை நினைக்கும் பொழுது எனக்கு உன்னை தண்டிக்க வேண்டும் போல் தோணுது. ஆனால் நீ பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது நானே உனக்கு 2-3 வெண்ணெய் உருண்டைகளை கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆஹா, நல்ல விஷயம். தள்ளி போடாதீங்க, உடனே செய்யுங்க. ஆஹா, 2 தான் கொடுத்திருக்கீங்க. 3 உருண்டை சொன்னீங்களே, இன்னொரு உருண்டை எங்க? கொடுங்க.
மாட்டிக்காம வெண்ணெயை திருடுவேன்னு நினைச்சோம். ஆனா மாட்டிக்கிட்டோம். அழகா தப்பிச்சிட்டே கிருஷ்ணா. அது மட்டும் இல்லாம 3 உருண்டை வெண்ணையும் வாங்கிட்டியே கிருஷ்ணா. கிருஷ்ணர்னா சும்மாவா? சரி கிருஷ்ணா, இனிமே நீ வெண்ணெயை திருட போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போறியா? ஆமா கிருஷ்ணா, நீ வெண்ணையை திருடுறத பாக்கணும்ட்டு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களையும் கூட்டிட்டு போ கிருஷ்ணா. சரி, கௌரி வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் வெண்ணெய் வேட்டைக்கு போவோம். ஆனா அங்க வந்து இப்படி சிரிச்சு என்ன மாட்டி விட கூடாது, சரியா? சிரிப்போம், ஆனா மாட்டி விட மாட்டோம். சிரிப்பீர்களா? வாயை திறக்க கூடாது என்று சொல்கிறேன். வாய திறக்க கூடாதா? அப்போ நீங்க திருடி குடுக்குற வெண்ணைய நாங்க எப்படி கிருஷ்ணா சாப்பிடுறது? அதற்கு மட்டும் வாயை திறக்கலாம். இப்படியெல்லாம் பேசுற, குறும்பு பண்ற, வெண்ணை திருடுற, மத்தவங்களாம் உன்னை பார்த்து என்ன நினைக்கிறாங்க கிருஷ்ணா? யார் யார் எப்படி நினைத்து என்னை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அப்படியாகவே நான் இருக்கிறேன். தொண்டனாக நினைப்பவருக்கு தொண்டனாகிறேன், தோழனாக நினைப்பவருக்கு தோழனாகிறேன், சேவகனாக நினைப்பவருக்கு சேவகனாகிறேன், காவலனாக நினைப்பவருக்கு காவலனாகிறேன். சரி, அப்ப அம்மா அப்பாக்கு? பிள்ளையாகவும் இருக்கிறேன், சில நேரங்களில் தொல்லையாகவும் இருக்கிறேன். அப்போ நீயும் நம்ம கேசு. டேய், நீயும் கிருஷ்ணர் ஒன்னாடா? ஆமா, சைஸும் கலரும் தான் வேற வேற இல்ல கிருஷ்ணா? ஆமா, இவ்வளவு நல்ல பிள்ளைய அம்மா அப்பா எப்படி தொலைன்னு சொல்வாங்க கிருஷ்ணா? ஊர் போற்ற வாழ்ந்தால் பிள்ளை, ஊர்வம்பை இழுத்து வந்தால் தொல்லைதானே. ஆமா கிருஷ்ணா, எங்க அம்மா அப்பா கூட என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. சரி வாருங்கள், பேசிக்கொண்டே ஊரை சுற்றி பார்ப்போம்.